ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஆஃப் பாயில் ப்ரான் தோசை தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் எப்போதும் போல் ஒரே மாதிரி தோசை பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பூண்டு, இது ரெண்டுத்தையும் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கினதும் நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பெரிய சைஸ் பழமான ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பச்சை வாசனை பொருளுக்கு இந்த தக்காளி நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இறால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் இறால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியான இறால் போட்டுக்கிறதுனால இறாலே ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இறாலுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி, மீடியம் சைஸ் கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு தோசையை மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வச்சு சுற்றுனிங்கன்னா நமக்கு நல்லா மெல்லிஸாக வரும். இப்போது இந்த தோசை பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ஓரங்களில் சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு முட்டையை சென்டரில் உடச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு மட்டும் மேலே நான் தூவி விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா புதினா இலைகளை மேலே நான் கார்னிஷ்காக போட்டிருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடுங்க. டாப்பில் கொஞ்சம் வெந்துடுச்சு, பாட்டமில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய தோசையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான ஆஃப் பாயில் ப்ரான் தோசை ரெடி பண்ணிட்டோம். இதை மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.